ஹாய் ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கேகேஜி கிங் கேமிங் தமிழ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி சாப்டர் 2. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வருவாங்க. இப்போ தான் நம்ம பெட்லேருந்து எழுந்திருக்கிறோம். ஓகே, இதில் நான் இதே மாதிரி தாங்க கிராணி சாப்டர் 1 மாதிரி தாங்க 3 எஸ்கேப் இருக்குது. அந்த 3 எஸ்கேப்பும் நம்ம பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட்டில் நீங்கள் தான் சொல்கிறீங்க கைஸ். ஓகேவா கைஸ்? கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் தான் வந்து போட் இருக்குது, போய் பார்க்கலாம் வாங்க. கவனிச்சிங்களா? அங்கே ஒரு கேட் இருக்குது, கீழே ஒரு மான்ஸ்டர் இருக்குது. இது வந்து சாக்கடை. போவோம். இது என்ன சதி பண்ணுது நம்மளுக்கு. வந்துட்டியா கேகேஜி? வா, உனக்கு காலை 2 உடைச்சி லெக் பீஸ் வச்சு பிரியாணி சாப்பிட போறோம். என்னங்க இப்படி சொல்கிறான் மொட்டைத்தலையன்? நம்ம என்ன எஸ்கேப் அவ்வளோதாங்க, நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். மொட்டைத்தலை வந்துன்னு இருக்கான். 2 காலையை உடச்சி பிரியாணி செய்ய போறியா? பார்க்கலாம். மொட்டைத்தலைனுக்கு சமைக்கவே தெரியாதுங்க, அதான் உண்மை. கோவம் வந்துச்சு. வரேன் ஓடுற வேண்டிதான். அப்படியே ஓடிட வேண்டியதான். படிக்கிட்டு வழியாக ஓடிடலாம். மேலே கிராண்டி இதே இருக்க போது அதாங்க கை ஸ்டேஜர். இந்த மொட்டை தலைனுக்கு காது கேட்காது, அவ்வளோதான். வேறு எப்படி எஸ்கேப் பண்ண போகிறான்னு தெரில. இது திறக்கணுங்க. செக்யூரிட்டி கீ வேணுங்க. ஓகே, ஃபியூஸ் இருக்குது, போட்டுருங்க. அது தேவைப்படும், நிறைய பொருள் தேவைப்படுதுங்க. மேலே போயிட்டால் கீழே வர முடியாது. இங்கே கன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குதுங்க. அவ்வளோதான், சம்பவம் ரெடியாக இருக்குது. முதல்ல யார் பார்க்கலாம்? கேள்வி தாங்க. கேள்வி வா. பிரியாணியா சேவ் போகிறீங்க? பிரியாணி வாங்கிக்கோங்க. ஒட்டத்தலையா என்ன சாவடிச்சிட்டேண்ணா? மேலே தானே இருக்கான், சீக்கிரம் வாடா. ஓடிடலாங்க. நாங்கள் ஏன் ஓடணும்? நம்மகிட்ட கன்னே இருக்குது. அவனுக்கு வேறு காது வேறு கேட்காது. எனக்கு அந்த கண்ணாடி பொருள் ஏதாவது கேட்குதான்னு பார்க்கலாம். எப்படியே வருவான் மேலே வந்தா வந்துட்டாங்க. அசந்த நேரமாக பார்த்து அடிச்சிருப்பான் நேரம். நல்ல வேறு. இருங்க, கீ எடுக்கணும் அவங்ககிட்டருந்து. மொட்டத்தலையா கீ கூட கொடுத்துட்டாங்க. இவன் கிராணி மறைஞ்சிச்சு. இதாங்க அவன் எப்பவுமே இங்கே தானே இருப்பான். டோர் ஹேண்டில். நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம், நமக்கு தேவையில்லை. சரி வாங்க, நம்ம முதல்ல இதெல்லாம் மேலே தூக்கி போட்டு வந்துடலாம். கஷ்டமாக இருக்குங்க இதெல்லாம். கீழே 2 கை இருக்கு, 2 கையில் எடுத்துகிட்டு போகலாம் நம்மலாம். இது வேணாம். டோர் எஸ்கேப்பு நம்ம டோர் எஸ்கேப் தாங்க. இங்கேயே போடுறோம். இங்கே தாங்க, இங்கேயே போட்டுருவோம். இங்கே என்ன இருக்குது பார்ப்போம். வெப்பன் கீங்க. எதுக்கு வெப்பன் கீ? நம்ம தான் இது இருக்கு, எலக்ட்ரிக்கன். நாங்கள் போக முடியல. ஐயோ, அவ்வளோதான். கால் வந்துச்சு. மேலே வந்து இங்கேருந்து குதிச்சா டேப் எடுத்துகிட்டு போகலாமா? வேணாம். ஏதோ அந்த சைடு இது இருக்கும். இங்கே தாங்க ஃபோட்டோ இருக்குது, எல்லாம் இருக்குது. இங்கே மேலே ஏதோ இது ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். கேள்வி துரத்திட்டு வந்துச்சுன்னா ஓடிடலாம். ஒட்டத்தானே என் காலுங்க. இங்கே வேறு ஏதாவது ஃபோட்டோ இருக்கா? அங்கே இருக்குங்க. இன்னும் இது உள்ள நடக்குது. பெட்லாக்கி எல்லாம் தேவையில்லைங்க நமக்கு. ஓகே, மேலே போய் போட்டு வந்துடலாம். ரொம்ப பொறுமையாக போகிறாங்க. இது வேறு லேட்டாகுதுங்க. குச்சி எப்படி போகிறதுன்னு தெரியல. அடுத்து கிச்சனில் பார்க்கணும். அடுத்து எங்கெங்கே பார்க்கணும் தெரியல. போகிற போக்கில் பார்க்கலாம். இங்கே கிராணி வருதான்னு பார்க்கலாம். இங்கே தாங்க மொட்டை தலையை வந்து பார்க்குறோம். சும்மா இதுக்கு தான் வரோம் பாரு. கண்ணு தெரியாதுல்ல, இங்கே வந்து பார்க்குறோம். இங்கே கேகேஜி இருக்காங்க. சரி ஓகேங்க, போகலாம் மேலே. நீங்கள் யாராவது வராங்களா பார்ப்போம்.
மேலே ஏறிட வேண்டியதான். ஃபோட்டோவை வந்து எங்கே போடணும்னா ஸ்ட்ரீட்டாக இருக்குது பாருங்கள் நம்ம ரூமு. இப்போதைக்கு 2 ஃபோட்டோ தான் வச்சுக்குது. இன்னும் ஒரு ஃபோட்டோ வேணும், அதை பார்த்துக்கலாம், எங்கே கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம். மொட்டை தலை கால் தலை மட்டும்தான் வேணும். இறங்கி இந்த வாட்டி கீழே வந்துடுவாங்க கன்ஃபார்மாக. அந்த கிளிச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏனி கீழே இறங்குறதே காட்ட மாட்டேங்குது. நான் கிளிச்சு. சரிங்க, கன்று எடுத்துகிட்டு போகலாம். கீழே இப்படியே போகலாம். இன்னும் மொட்டை தலை போகிறாங்க, கை தெரியுது பார்த்தீங்களா? மொட்டை தலையா பின்னாடி பாரு. சும்மா விட மாட்டேன். மொட்டை தலை களை முடிஞ்சிச்சுங்க, அவ்வளோதாங்க. கிராணி எங்கே இருக்கும்? உடனே வருங்க. ஹெலிகாப்டருக்கு கண்டிப்பாக வேணுங்க. இது இங்கே என்ன இது? கிராணி வந்துச்சு, போட்டு தள்ளிடலாம், அவ்வளோதாங்க. கேஜி ஒன்று பிரியாணி வைக்கல, என் பேர் கிராணியே இல்லை. அதெல்லாம் பார்த்துக்கலாம் கேள்வி. நான் இங்கேருந்து எஸ்கேப்பாக ஆக போகிறேன், உன்னால் எதுவும் பண்ண முடியாது. என்னங்க இது? சீக்ரெட் ரூமுங்க. அந்த ஷார்ட் கன்னு ரூம் இருக்கும்ல, அந்த ரூமுங்க. இது வந்து இது வேணும், சேஃப் கீ வேணும். என்ன இருக்குது? எதுவும் இல்லைங்க. இங்கே ஆலி டப்பாலாம் இருக்குது. மேலே போய் கிச்சனில் போய் பார்க்கலாங்க. ஆனால் கன் இங்கே போட்டு ஹெலிகாப்டருக்கு இங்கே போட்டுடலாங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இங்கேயே போட்டோம். இந்த ஹெலிகாப்டருக்கு பார்த்தீங்களா? இது ஹெலிகாப்டருக்கு மாதிரி இல்லைங்க. போகலாம். ஐயோ, இது வேறு சரி பண்ணுங்க. இது இந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டில் இந்த நம்மளே சரி வருதுங்க. இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து எதுவுமே எல்லாமே சரி பண்ணுதுங்க. அவ்வளோதாங்க. இது என்னது? இது டோருக்கான இது எலக்ட்ரிசிட்டி கீழே வருது, இது கட் பண்ணுறதுக்குங்க. இது நான் ஒன்றுமே இல்லைங்க. கிச்சனில் கிராணி என்ன தான் வச்சுருக்கேன்னு தெரில. வச்சு தேவைப்படும். என்ன இது என்ன? என்னங்க எதுவுமே இல்லை. இதுக்கு என்ன இருக்குது? ஹெலிகாப்டர் மேனுவல் இதாங்க தேவைப்படும். இதுலலாம் ஹெலிகாப்டர் ஓட்ட முடியாது. இந்த கிராணி கேம்ப் வரை எழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தேவையே இல்லைங்க. சும்மா எடுத்துகிட்டு போய் கட் பண்ண வேண்டியதுதான். எதுக்கு? போர் அடிக்குங்க. எங்கே தான் பொருளெல்லாம் மறைச்சி வச்சுருவாங்களோ தெரில. ஹெலிகாப்டருக்கு இங்கே போட்டுருவோம். டக் டேப்பு. ஏன் கைஸ் இந்த டேப்பெல்லாம் நான் எடுத்துகிட்டு போனேன்னு நினைக்கிறீங்க? அந்த ஒரு டமாண்டு ஒரு டேப்பை வச்சு தான் அந்த ஹெலிகாப்டர் ஓட போகுது. பாருங்கள் எப்படி ஓட போகுதுன்னு எனக்கும் தெரில. பார்க்கலாம். கிராண்டி கேன் பவர் எழுந்திருப்பாங்க, எங்கே இருப்பாங்கன்னு தெரில. ஆட்டம். ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸிங். என்னன்னா நான் அடிச்சிட்ருப்பான். பார்க்கலான்னா மொட்டை தலை எப்படி வந்து அடிக்கிறான் பாருங்க ப்ளீஸ். கிராணி வேறு எங்கே இருக்குன்னு தெரில. அதுக்கு முன்னாடி இது வேறு ஓப்பன் பண்ணோம். கிராணி வந்துச்சு, நான் அடிச்சுட்டு போயிடலான்னு பார்க்குறேன். வரவே இல்லை. அது நானும் அடி வாங்கிட்டுருப்பேன். அப்புறம் டே 2ல் வந்து வந்திருப்பேன். ஆனால் நான் கேர்ள்ஸ் நோட்டீஸ் பண்ணிக்கலாம் தெரியல. சாப்டர் 1லேயும் நான் சாவாமல் விளாட்னேன், இதுலேயும் நான் சாவாமல் விளாட்றேன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதுவும் இல்லாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கண்டென்ட்ஸ் வரும். வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, நல்ல கண்டென்ட்ஸே கொடுப்போம். ஐடியை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? புதுசாக வந்திருக்கேன். இன்னும் இதுக்கப்புறம் தான் வியூஸ் ஏற்றலாம், பார்க்கலாம். நல்ல கண்டென்ட்ஸ் போடலாம். அடுத்து நீங்கள் கிராணி ட்ரீ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். இங்கே ஒருத்தர் இருப்பான், ஜட்டி தலையன் இங்கே இருக்கான். கிட்ட போன வர கச்சி விட்ருவாங்க, பயமாக இருக்குது. போனானோ கட்டிக்க வரும் ஹெட்ஷாட் தான் ஒன்று. அவ்வளோதாங்க. கன்னை இங்கே தூக்கி போட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு
இல்லை இருங்க, அதுக்கு முன்னாடி இங்கே எதுவும் ஒன்று இருக்கும் பார்க்கலாம். அது சேஃப் கீங்க. கண்டிப்பாக ஏதாவது தேவைப்படுற பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறமும் ஒன்றுமே கிடைக்கல. இது கேஸ் ஒலிங் கிடச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடச்சிட்டா போதுங்க. 3 ஃபோட்டோ கிடச்சிச்சு, ஃப்யூஸு. அதுக்கப்புறம் என்ன தேவைன்னு தெரியலங்க. மேலே போய் பார்த்தா தான் தெரியும். போய் பார்க்கலாம் வாங்க. ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு ஓப்பன் ஆகும். அடுத்து எனக்கு தெரிஞ்சு இது அந்த ஷூட்டிங் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேங்க. ஷூட்டிங் அதுதான் இருக்கும். ஏன்னா நான் பார்த்துருக்கேன். கேஸ் ஃபியூஸ் இதாங்க. இது இப்போ தேவைப்படுமான்னு தெரில. ஆமாங்க, ஷூட்டிங் இருக்குது. இது ஓப்பன் பண்ணோன்னா இந்த 3 ஆர்எஸ்ஸு சுட்டால் தான் அது ஓப்பன் ஆகும். சரி, நான் கன்னை மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லை ப்ரைஸ் கட் பண்ணிட்டு கொஞ்சம் கவலைப்படாங்க. கன்னை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஷூட் பண்ணி பார்க்கலாம். ஷூட் பண்ணிடலாம். ஷூட் பண்ணியாச்சு. லோட் பண்ணி வச்சுக்கலாம் 2 புல்லட்டு. அங்கே போயிட்டு ஓப்பன் பண்ணலாம். என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ். ஒரு ட்ரை மிஸ் ஆகிடுச்சுங்க. இந்த வண்டி மிஸ் ஆகாது. இந்த வண்டி மிஸ் ஆகிடுச்சு கைஸ். அதான் எடுத்துட்டோம் 2 புல்லட். அவ்வளோதான். கரெக்டாக வரும்போது இல்லை இப்போ இல்லை. இல்லைங்க, இப்போ இல்லை. இருங்க, ஷூட் பண்ணலாம். அவ்வளோதான். 2 புல்லட்டில் ஏறிக்கிட்டேன். இது கரெக்டாக இறங்கிக்கலாம். அவ்வளோதாங்க திறந்துட்டோம். இதை அப்படியே போயிட்டாதீங்க. அவ்வளோதான். கீழே வந்து மொட்டை வந்து வெயிட் பண்ணிட்டுருவோம். அவ்வளோதாங்க. ஷூஸ் போட வேண்டிய நேரம் அது. போட்டு அந்த சைட் போக வேண்டியதான். இப்போ போனீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான சர்ப்ரைஸ். ஹெலிகாப்டர் பயங்கரமாக இருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்லாம் எஸ்கேப் ஆக போகிறோம். சரி, அதுக்கான பொருள் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுங்க திறப்போம். திறந்து இது வேணாம். என்ன எடுக்கணும் வந்துச்சு. ஹெலிகாப்டர் கீயே டக் டேப்பு. அப்புறம் என்னதுங்க, கேஸ் ஒன்று அதை மட்டும் தேடணும். ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கணும். டக் டேப். அதான் எடுத்துக்கிட்டோம். மேலே ஏற பாருங்க. ஒரு அதிசயம் நடக்கப்போகுது. நான் சொன்ன அதிசயம் பார்த்தீங்களா கைஸ்? ஹெலிகாப்டருக்கே டேப் போட்டவன் நான் தான். முதல் ஆள் நான் தான் இருப்பேன். பார்த்துக்கோங்க. இப்போ என்ன எடுக்கணும்? கேஸ் சொல்லியிருந்தாங்க கைஸ் எடுக்கணும். அது மட்டும் எடுக்கணும். எங்கே போயிருக்குன்னு தெரில. எங்கே இருக்குன்னு தெரில. அதுக்கு முன்னாடி மேலே ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அது செயின் எடுத்துடுமா? மொட்டை தலையாக நினைக்கிறாங்க. மேலே ஏறிட வேண்டியதான். பார்த்து ஏறணும். இங்கே இல்லைங்க. இப்படியே போயிடும். சார் சுற்றிட்டு போக வேண்டியதாக இருக்குது. எப்படி இருந்தாலும் சுற்று தானே, போயிடும். இங்கே தாங்க. ஒரே பொடி. அவ்வளோதாங்க. எடுத்துருங்க. யாருங்க மொட்டை தச்சு? யாருங்க? பயங்கரமாக இருக்காங்க. கையில் நகை தான் வச்சுருக்கான். இதை பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்டில். வித்தியாசமாக இருக்காங்க. அடைச்சிட்டு போட் ஹேண்டு. என்னதுங்க அது? கிரானைடா? எங்கே போட்டு பார்த்துட்டு வருவோம் ஒரு வாட்டி. கீழே வந்தோன்னா சொட்ட கேள்வி வந்துச்சுங்க. பரவாயில்ல, த்ரோ பண்ணிடுவோம். ஐயோ, வெடிக்காதான்? இல்லை, சொட்ட கேள்வி பறந்துடுச்சுங்க. சொட்ட கேள்வி நான் போயிட்டு வரேன். கிராண்ட் பா சொட்டமானே கேட்டான்னு சொல்லு. நான் போயிட்டு வந்துடுறேன். இது மழை கேஸ் ஒலி எடுக்க மறந்துட்டோம். ஏன்னா அந்த சேஃப் கீழே போயிட்டு
போய் எடுத்துகிட்டு வரலாம். இது வேறு கீழே வந்து அடி வேறு படுதுங்க. இங்கெல்லாம் கன்னு மொட்டை தள்ளியா எங்கே இருக்கான்னு தெரியல. வராங்க. என் மொட்டை தள்ளியா, நான் போயிட்டு வரேன். பார்த்துக்கோ, கிராணியை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். அடுத்த சாப்டர் 3ல் வரேன். இதில் தான் கைஸ் 2 பேர். ஆனால் 2 பேரும் நான் ஈஸியாக சமாளிச்சிட்டேன். அதுதான் இங்கே பெரிய விஷயமே. ஒரு நாள் கூட அடி வாங்காமல். இப்போ தான் ஃபஸ்ட்டாக இந்த கேம் தான் விளாடுங்க. ஃபஸ்ட்டு வாட்டி தான். கேஸ் வண்டி கிடச்சிடுச்சு. எஸ்கேப். இருங்க ஒரு நிமிஷம், இந்த ஃபோட்டோ பாருங்க. கிளவி இது யார்? போண்டாவாய் தெரியலங்க. சண்டேலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். போயிட்டு வரோங்க. அதுதான் இப்போ போக வேண்டியதான். ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகணுன்னு தெரியல. ஹெலிகாப்டரில் எங்கேயாவது போவோம். இருங்க, கீ எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஹெலிகாப்டர் கீ இவன் வர கீழே வந்து செத்துருவான் போல். அதாங்க, இதுக்கப்புறம் கீழே வர முடியாது. ஏன்னா எஸ்கேப் பண்ண போகிறான். கீயை மட்டும் அங்கே போட்டு வந்துடுறேன். இங்கே போட்டுக்கலாம். ஹெலிகாப்டர் வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே கீழே ஊந்துற போது பயமாக இருக்குது. அதான் கேசோலின் ஃபில் பண்ணுற வேண்டியதான். ஃபில் பண்ணிடலாமா கைஸ்? அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். கைஸ் ஃபில் பண்ணிட்டோம். பாதி கட் பண்ணிட்டேன், லென்த்தாக வருது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வாய்ஸ் பிடிச்சிருந்தா, அதாவது கிராண்ட் வாய்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேங்க, ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் பறந்துனா ஆடுது பயமாக. கீழே கூட போதும்னு நினைக்கிறேன். பயமாக இருக்குது. அங்கே இது கிராண்டி பாய். நான் சாப்டர் 3ல் வரேன். பாய் பார்த்துக்கலாம். சாப்டர் 3ல் வாங்க. நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் காலை வெட்டி பிரியாணி வைக்கிறேன்னா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.